டாக்டர், இப்போ காமனாக வந்து எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால ஆர் மேபி லெட்ஸே ரேண்டமாக அவங்களாவே சும்மா ஒரு செல்ஃப் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இன்ஜுரிஸ் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் உங்களோட அப்சர்வேஷனில் காமன் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் பண்ணும்பொழுது எக்ஸசைசஸில் இன்ஜுரிஸ் வருது அப்படின்னா ஒரு லிஸ்ட் சொல்லலாம். காமனாக நாம் பண்ண வேண்டியது என்னென்னா, நாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அதுவே என்னை எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றிடும், வேறு எதுவும் எனக்கு வேணாம். அப்போ எந்த வழி இருந்தாலும் நான் அதை தான் ப்ளேம் பண்ணுவேன். ஓ ரைட். அதை காமனாக எடுத்துக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வார்ம் அப் வார்ம் டவுன்னு உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு அதை இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போவே எக்ஸசைஸ் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, இன்றைக்கி உடனே நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஓ டைம் ஆயிடுச்சு, நான் காரில் ஏறி ஏசியும் போட்டுக்கிட்டு நான் அப்படியே வெட் டிஷர்ட்டோட வீட்டுக்கு போகிறேன்னா ஆக்சுவலி ஆர் பேயிங் அ பிரைஸ் ஃபார் இட். நாம் செய்யக்கூடிய எக்ஸசைஸை தாண்டி இன்றைக்கி நாம் செய்யணுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் ரொம்ப நல்லது. அதை பார்த்துக்குமா. உங்கள் ஹார்ட் ரேட் ரொம்ப முக்கியம். உங்கள் ஹார்ட் ரேட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்தது, அது வந்து ஒரு 140 160 ரேஞ்சில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஏரோபிக் ஆக்டிவிட்டிக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே போகும்போது 180 எல்லாம் போச்சுன்னா கையில் நமக்கு இன்றைக்கி எல்லா எக்யூப்மெண்ட்லேயும் மானிட்டர்ஸ் இருக்குது, யூ கேன் மேக் இட் அவுட். அதனால் அதை பிடிச்சி பார்க்கும்போது 180க்கு மேலே போகுது ஆன் ஏரோபிக், அதாவது காற்றுகள் சென்று அடையிறதுக்கு முன்னே நம்ம லோக்கல் எனர்ஜி சிஸ்டம்ஸை பயன்படுத்துகிறோம். ஆகையால் அதில் சீக்கிரம் வழி வர வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பண்ணுற எக்ஸசைஸில் எந்த எக்ஸசைஸ் முதல்ல ஆரம்பிக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும்.